நேற்று மாலை திருச்சி தமிழ்ச் சங்கத்தில் திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தின் ஆகஸ்ட் மாத 2வது கூட்டம். தாராளம் இன்னிசை, பாரதியார் பாடல்கள் வழங்கியவர் பன்முகக்கலைஞர், மன்றச் செயலாளர் லால்குடி தா. முருகானந்தம், வரவேற்புரை மன்ற பொருளாளர் கவிஞர் க. மாரிமுத்து, தலைமை மன்ற தலைவர் தமிழ்ச்செம்மல் வி. கோவிந்தசாமி. சென்னை கம்பன் கழகத்தில் ஒரே ஆண்டில் 11 விருதுகள் பெற்ற செல்வி ந. காருண்யாவை பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆரோக்கியமாதா பதின்ம மேல்நிலைப்பள்ளி கருமண்டபம் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி செல்விரா தமோக்னா நீரின்றி அமையாது உலகு என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றினார். மற்றும் புனித வளனார் கல்லூரி திருச்சி 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையில் பயிலும் செல்வன் கு. சாங்குமார் உதிரத்தில் இருந்து சுதந்திரம் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றினார். புலவர் ப. எழில்வாணன் இலக்கியமும் யாப்பும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அ. வைகுண்டமூர்த்தி நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. என்கின்ற நூல் கவனத்தை முனைவர் இயக்கினார். அவர் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். இப்பாடலில் புலவர் நீரியல் சுழற்சியை புகார் துறையில் ஏற்றுமதி இறக்குமதியுடன் ஒப்பிடுகிறார். சங்ககால அறிஞர்கள் நீரியல் சுழற்சி குறித்த தெளிவான சிந்தனையை கொண்டிருந்தார். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடிகளாகிய தமிழ் குடிகளுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சான்றோர் ஆன்றோர் எவை போன்ற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடுவோமே பல் பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நினைவுபடுத்த வருகின்றேன். எப்படி இருந்தாலும் அது சுதந்திர தினமாக இருந்தாலும் விடுதலை பெருநாளாக நம்முடைய நாடு விடுதலை அடைந்தது. அந்த நினைவு நாளிலே எனக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் பாரதி விருது என்ற ஒரு விருதினை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பத்தில் நமக்கு ஒரு நாளாக மறந்திருந்ததை இன்று நினைவுபடுத்திய நாடாளுமன்ற குழுவிற்கும் அதை செயல்படுத்திய திரு லால்குடி முருகானந்தம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.